பணம் நீ உண்டு கழித்தது, நீ உடுத்தி கிழித்தது, அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? நீ கொடுத்து ரசித்தது என்றாங்க. இது தவிர எல்லாமே உன் சந்ததியினருக்கு தான். யாருக்கும் கொடுக்காம கஞ்சத்தனமா வாழ்ந்துட்டு குடும்பத்துல சண்டை போடுவாங்க பாருங்க, அப்படி கிடக்கு. இதற்காகவே இவர் ஓடினாரு, இதற்காகவே இவர் சம்பாதிச்சாரு. தங்கத்தின் மதிப்பு நமக்கு தெரிந்தது என்றால் அதை கீழே போட நமக்கு மனசு வருமா? வராது. அது மாதிரி மறுமையினுடைய மதிப்பை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் மறுமைக்குண்டான வழி. பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதார தேடல் என்று வந்துவிட்டால் அவன் அனைத்தையும் மறக்கக்கூடிய ஒரு நிலையை அடைகின்றான். அவனுடைய வாலிப பருவத்திலிருந்து வயோதிக பருவம் அடையக்கூடிய நேரத்திலும் சதா பொருளாதாரத்தை தேடக்கூடியவனாகவே பலர் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த பொருளாதாரம் தன்னை நிலை பெற செய்யும் என்று அவன் எண்ணிக்கொள்கின்றான். அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் அவனுடைய வாழ்க்கையை தன்னுடைய பொருளாதார தேவையை தேடுவதற்காகவே அமைத்துக் கொண்டான். அந்த தேவை அவனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் திருப்பியும் சொல்றான், கல்லா சௌபத்தாலமும் சும்ம கல்லா சௌபத்தாலமும், அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், பின்னரும் அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லாலும் தானகூட இல்மல் யகீன், நீங்கள் உறுதியாக அறிவை கொண்டு உணரும் போது நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் அப்படின்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை தேடுவதற்காக நீ அர்ப்பணித்துக் கொண்டாய் என்று சொன்னால் இறுதி முடிவு நீ தெளிவாக அறிந்தால் உனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய அந்த பொருளாதார மோகம் அவனை மறுமையை இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை அடைய வைக்கக்கூடியதாக இருப்பதை நாம மறந்துவிட முடியாது. நம் உள்ளுணர்வும் சில நேரங்களில் பொருளாதார மோகத்தின் பால் திரும்பக்கூடியதாகத்தான் இருக்கும். மனுஷனை பலகீனமாத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப எஸ்டிமா, சாப்பிட கூட மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, தொழுக கூட நேரத்துக்கு தொழ மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு தெரியாது, நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஓட்டமெல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி இருக்கிறதையே நாம பார்க்கலாம். என்னடா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட மாட்டாரு, நல்ல ஒரு நிலையில செலவு கூட பண்ண மாட்டாரு, ஆனா சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து தான் சொல்றாங்க, ஆதமுடைய மனிதன் இருக்கிறான்ல, அவனுக்கு தங்கத்தாலான ஒரு நீரோட இருந்ததுன்னா என்ன பண்ணுவானா, ரெண்டாவது ஒரு நீரோட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான். நம்முடைய உள்ள எப்படி சிந்திக்கும் தெரியுமா? நமக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் நாம இருந்தோம்னு சொன்னா, சொர்க்கத்தை நோக்கி நாம பயணித்தோம் என்று சொன்னால் எந்த நேரத்தில் தொழுவது, யாருன்னா உதவி கேட்டு வந்து அவங்களுக்கு உதவி செய்வது, இன்னும் பிற செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னமும் ஆமாலும் பின்னியா செயல்கள் யாவும் என்ன பண்ணுது, எண்ணங்களை கொண்டே நிறைவேறுதுன்னு அல்லாஹ் தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எண்ணம் ஒரு கடையை வச்சுட்டோம், அடுத்தது இன்னொரு கடைக்கு போவோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், அது நமக்கு போதாது, இன்னொரு வீட்டை நோக்கி போவோம், இப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லையே இருக்காது. இந்த சீசன் வியாபாரம் முடிஞ்சதுன்னா ஏதாவது வாங்கி போட்டுடணும். பொருளாதாரத்தை சேர்ப்பது தப்பு இல்லை, நாம புரிஞ்சுக்கணும். என்னடா இது பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதா அப்படின்றதெல்லாம் நமக்குள்ள கேள்வி வரும். அந்த பொருளாதாரம் இறைவழியை மறக்கக்கூடியதாக இருப்பது என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு மறுமைதான் முக்கியம் என்று நாம எண்ணணும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாய் மண்ணை நிறைப்பவரை அந்த ஆசை அவனுக்கு போவாது. எப்படி சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு கண்டிப்பான ஒரு வார்த்தை. நீ மௌத்தா போறவங்க இப்படி தாண்டா கிடப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அவருடைய அந்த ஆசை எப்போ அடங்குன்னா அவர் மூத்தா போறக்கூடிய நேரம் வரையும் அது அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. நாம எதெல்லாம் ஆசை வைப்போம்ட்டு அல்லாஹ் திருமறையில பட்டியல் போடுறான். பெண்கள், ஆண் பிள்ளைகள், திரட்டப்பட்ட வெள்ளி குவியல்கள், மிக அழகாக கட்டப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், விளை நிலங்கள், இவைகள் எல்லாம் என்ன இதனுடைய கவர்ச்சி என்ன? மத்தாவும் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் தான். நம்ம எதெல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு வாங்குவோமோ, அடைய முயற்சி செய்வோமோ, இதெல்லாம் என்ன உலகத்தினுடைய கவர்ச்சி தான் அப்படின்ட்டு அற்ப சுகம் தான் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு சொல்லுது. அதுக்கு தானே ஓடுறோம், இந்த அம்சத்துக்கு தானே நம்ம போறோம். அங்க இப்படியான ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு உடன் இருந்தவர்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த மார்க்கம் கிடைக்காது. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், தொழவும் நாட்டத்தை ஏற்படுத்திக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல நாம இருக்கிறோம். இவ்வளவும் கிடைச்சது எதனால? அன்னைக்கு உலக நலம் மறந்து, தன்னலம் மறந்து மறுமை நலம் வேண்டும் என்ற ஒரு நிலையை அன்றைக்கு இருந்த மக்கள் இருந்ததால் தான் இன்னைக்கு இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் நமக்கு கிடைத்த இந்த இஸ்லாமை சரியான முறையில நாம் அணுகி அதன்படி வாழ்றோமான்ட்டு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். இவ்வளவு ஓடுறோமே, இவ்வளவு நாம சம்பாதிக்கிறோமே, இவ்வளவு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே, அதனால் எதையாவது நம்ம தள்ளி போட முடியுமான்றத சிந்திக்கணும். மரணத்தை தள்ளி போட முடியுமா? நம்ம வரக்கூடிய நோயை தள்ளி போட முடியுமா? எதையாவது தள்ளி போட முடியுமா என்று சொன்னால் எதையும் தள்ளி போட முடியாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. நாம உணர்வோம். ஒரு பொருளை அடையறதுக்கான முயற்சி எடுப்போம், ஓடுவோம் கைக்கு வராது. ஏன்? அல்லாஹ் நாடல. சொல்றோம்ல, பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் என்ன தடவி உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டணும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மனுஷன் என்னவோ இந்த உலகத்தை கட்டி ஆள போறன்ற ஒரு கணக்குல அவனுடைய வாழ்க்கையை இதற்குள் ஷைத்தான் காட்டிய வழி பிரகாரம் அமைத்துக் கொள்கின்றான். கடைசியில மறுமையை விடக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்றான் பாருங்க, வயிறுள்ளி புள்ளி ஹுமசத்தின் ஹுமசா, பொய் சொல்லி புறம் பேசி திரிபவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லதி ஜமாமாலஹு வஅத்ததா, அவன் பணத்தை திரட்டுகின்றான், அதை கணக்கிட்டும் கொள்கின்றான். காசை எடுக்கிறான், வெள்ளாவில போட்டு காசை வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து எண்ணி பார்ப்பான். கட்டா வைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், என் பணம் என்னை நிலைக்க செய்யணும்னு நினைக்கிறான், இந்த உலகத்துல நான் கட்டி ஆளணும்னு நினைக்கிறான். அவ்வாறல்ல, அவன் நரகத்தில் கருப்புவான். நீ சேர்த்து சேமித்து வை, நல்லதே செய்யாத, அதை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆதமுடைய மகன் சொல்கின்றான், எனது பணம் என் காசு. நாம பார்க்கலாம், என்னுடைய காசுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும், ரத்த பந்தங்களுக்குள்ள சண்டை நடக்கும். ஒரு சொத்து மேலம் தகராறு வந்ததுன்னு சொன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்? காசுக்காக. சின்ன ஒரு 100 இடம் இருக்குங்க, 2 பேருக்குள்ள பல சண்டைகளை நாம பார்க்கலாம். ஏன்? அது நினைக்க செய்யும். அதை வச்சு நம்ம பெரிய மறுமையில சொர்க்கத்துல இடம் வாங்க முடியுமா? நாம சிந்தித்து பார்க்கணும். சாதாரண விஷயத்துல செய்தான் நம்மள வழிகெடுப்பான். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனது பணம் சொல்லுவான். எது தெரியுமா உன் பணம்? நீ உண்டு கழித்தது, நீ உடுத்தி கிழித்தது. பார்த்தா ஒருத்தருக்கு நல்ல சட்டையா இருக்கும், அது சட்டை காலெல்லாம் கிழிச்சு போயிருக்கும், ஆனா அந்த சட்டையை விட அவருக்கு மனசு வராது, தச்சு போடுவார். அது மாதிரி உடுத்தி கிழித்தது தன்னுடைய பணம். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? நீ கொடுத்து ரசித்ததுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கொடுத்து மகிழ்ந்ததுன்னு யாருக்குன்னா கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், நம்முடைய பொருளாதாரம் அவனுக்கு முக்கியமானதா இருக்கும். நாம பார்த்து அவனுக்கு இந்தாப்பா குடி,
உடம்பு பார்த்துக்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொஞ்ச நாள் அவன் எழுந்து நடக்க சொல்ல நம்ம உள்ளுணர்வு சொல்லும். அவன் சொல்லுவான், சரியான காலத்துல எனக்கு உதவுனீங்க, அந்த உதவுனதால இன்னைக்கு நான் அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் நடக்கிறேன். அதுதான் ரசிக்கிறது. இந்த ரசிப்பு தான் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய அம்சத்தை தரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு அலாதியான ரசிப்பு அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய பணம் சொன்னா உன்னை கொடுத்து மகிழ்ந்ததுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது தவிர எல்லாமே உன் சந்ததியினருக்கு தான். நிறைய பேர் கொடுத்து யாருக்கும் கொடுக்காம கஞ்சத்தனமா வாழ்ந்துட்டு மரண சாசனமும் செய்யாம மோத்தாய் போடுவாங்க, குடும்பத்துல சண்டை போடுவாங்க பாருங்க. அப்படி கிடக்கும். இதற்காகவே இவர் ஓடினாரு, இதற்காகவே இவர் சம்பாதிச்சாரு. நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்க்கணும். அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சஹாபியை பார்த்து, உங்களுடைய பணத்தின் மீது உங்களுக்கு ஆசையா, இல்ல உங்களுடைய வாரிசு பணத்தின் மீது உங்களுக்கு ஆசையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க பணத்து மேலதான் எங்களுக்கு ஆசை வரும், எங்களுடைய வாரிசுகள் பணத்தின் மீது எனக்கு எப்படி ஆசை வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக தன்னுடைய செல்வத்தை ஆக்கிக் கொண்டார்களோ அது உங்கள் செல்வம். அப்படி இல்லை செய்ய தர்மம் செய்யாமல் விட்டு வைப்பது உங்கள் வாரிசு செல்வம்ன்றாங்க. இரண்டாவது சொல்றது, தர்மம் செய்யாம நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வாரிசுக்குரியது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். நாம சிந்தித்து பார்க்கணும். நேத்து நம்ம கூட இருந்தவர் மரணிச்சுட்டாரு. அவர் ஜனாசால போய் கலந்துப்போம். ஜனாசால கலந்துட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல அவர் தன்னந்தனியா அந்த ஜனாசால தனியா இருப்பாரு. பெரிய செல்வங்களை சேர்த்திருப்பாரு, கோடிகளை கட்டி வாழ்ந்திருப்பாரு. அந்த ஜனாசா புள்ளினா பெருசாயிடுமா? அவருக்காக உள்ள ஏசி செய்ய முடியுமா? இல்ல அவர் எதையெல்லாம் நேசிச்சாரோ அதை அதுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. எதற்காக உழைத்தார், எதற்காக சேமித்து வைத்தார் என்பது கூட மறந்துட்டு அந்த சாதாரண இடத்துல சாதாரண கப்பலோடு அவர் போய் அங்க அடக்கம் செய்யக்கூடிய காட்சியை நாம பார்ப்போம். நாளைக்கும் நாமும் அந்த இடத்துக்கு செல்லதான் இருக்கின்றோம். அப்படியான ஒரு நிலையை ஒரு மனிதன் எதிர்பார்த்து இருந்தான்னு சொன்னா எதை எதிர்பார்க்கணும்? மறுமையை எதிர்பார்க்கணும். இந்த ரமலான் மாசத்தை எடுத்துங்களேன், வறியவர்களுக்கு கூட தயார உணவு வந்துருங்க. செல்வந்தர்கள் பார்த்தா பிசிக்கு கொடுப்பாங்க. வறியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு கணக்கு போட்டு ரமலானுக்கு முன்னாடி எடுத்து வச்சு ஒரு நோம்பு கஞ்சிக்கு வருவார், இவர் எப்படிக்கு வருவார், இதுக்கு வருவாரு, இந்த ஜக்காத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு சிறுவர் இல்லத்துக்கு இப்படி வருவாரு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய மக்கள் நம்மள நிறைய பேர் பார்ப்போம். செல்வந்தர்கள் கூட அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலரை சொல்லுகின்றேன், ஏன் அவர்களுக்கு மறுமை என்பது உணர்ந்தவர்களாக இருந்ததால் தான் இந்த தயார உணவு வரும் அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்தது ஒரு மனுஷனை கபர்ல வச்சு அடக்கம் பண்றாங்க. அடக்க திரும்பக்கூடிய நேரத்துல 3 அம்சங்கள் வரும். ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா அவன் சேர்த்து வைத்த செல்வம், 2வது அவன் குடும்பம், 3வது என்ன அவன் செய்த நல்லறங்கள் வரும் அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு முக்கியமான 2 அம்சங்கள் இருக்குதுல, நாம சேர்த்து வச்ச செல்வமும் நம்முடைய குடும்பமும் நம்மளை அடக்கம் செஞ்சு விட்ட உடனே அவங்க நிறைய கட்டிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மையத்திற்கு கபர்ல அடக்கம் செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த மையத்துக்கு அவங்க பிரியக்கூடிய நேரத்துல அவங்களுடைய காலோட ஓசை கேட்கும். அப்பதான் உணர்வான், என்னடா இது எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்ட்டு. யார் சந்தோஷமா அந்த இடத்துல இருப்பான்? யார் ஒருவர் நல்ல முறையில் தன்னுடைய வாழ்நாளை அமல்களோடு கழித்தாரோ அவருக்கு கவலை கிடையாது. என்ன காரணம்? அவர் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதனால ஒரு சந்தோஷமாக இருப்பாரு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவருடைய கூட இருப்பது இறுதி வரை சேர்த்து வைத்திருந்த நல்ல அறங்கள் தான். நாம மறந்துடக்கூடாது. நமக்கு சொர்க்கம் தான் நமக்கு முக்கியம் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்தில் சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் வேணுமா? கைரும் துன்யா வ மா ஃபீஹா. சாட்டை வைக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதுக்கு நீ நேசி. ஏன் சொன்னா இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட அது சிறந்தது என்றார். அப்ப நான் என்ன நினைக்கணும்?
இங்க வந்து நாம ரியல் எஸ்டேட்டா பாக்குறோம், எங்கெல்லாம் இடம் கம்மியா கிடைக்குதோ காட்டுல போய் இடத்தை வாங்கி போடுறான், அதை அனுபவிக்க கூட மாட்டான். அவன் சந்ததிகளாக அனுபவிக்குமான்னு கேட்டா அந்த சந்ததிகள் கூட அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னட்டு எங்க மாப்பா இருந்தாரு, எங்க பாட்டனார் இருந்தாரு, ஏக்கர் கணக்குல இடம் இருக்குது, பாதி இடம் எங்க போச்சுன்னே தெரியல, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும், தேட தேட வந்துகிட்டே இருக்குது, விற்க முடியுமான்னா அதுக்கு டாக்குமெண்ட் கூட தெரியாது, அதுல தேடிக்கிட்டே அவர் வயசாகி போயிடும். இதெல்லாம் மண்ணின் மீது வைக்கக்கூடிய மோகத்தால் விளைந்த நிலை மனிதனுக்கு. நாம சிந்திக்கணும், நாம இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்தோம் என்று சொன்னால் அதற்காக அலையலாம். எந்த நேரத்திலையும் மனிதன் மரணத்தை எதிர்பார்த்து இருப்பான் என்று சொன்னால் அதற்காக நாம எப்படி தயாராகணும்? மறுமையில ஒரு மனிதனை அல்லாஹ் கூப்பிடுவானா, யாருடைய கிதாபு அவருக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ, நல்ல மறுமைக்காக சேர்த்து இருப்பார் அவரு, அவருக்கு என்ன பண்ணுவானா, அல்லாஹ் வலது கரத்துல கிதாபு கொடுப்பானா, உடனே அவர் என்ன சொல்லுவாரா, பாருங்கள் என்னுடைய ஏட்டை படியுங்கள், எனது கேள்வி கணக்கை சந்திப்பேன் என நான் நம்பி இருந்தேன் என்று கூறுவாரா. ஏன் இந்த உலகத்துல அப்படி சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, அதனால என்ன கிடையாது, என்னுடைய விசாரணையை நான் நல்ல முறையில் சந்திப்பேன் அவர் நம்பி இருப்பார் என்று சொல்லிட்டு அவர் சொர்க்கத்தில் திருப்தியான இடத்துல இருப்பார். அதே நேரத்தில் இடது கையில ஏடு கிடைக்கப்பட்டவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவரு இந்த ஏடு என் கையில கிடைக்காம இருந்திருக்கலாங்க, ஐயோ என்னுடைய மரணமே எனக்கு முடிவா இருந்திருக்குமே, நாசமா போச்சே, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவருக்கு அழையுங்கள், அவருக்கு விலக்கெடுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டி அந்த அளவுக்கு அவரை கடும் வேதனை பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு நாம வாழணும். ஏன் அதுக்கு தான் பரிசா அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல உனக்கு அழகான தங்குமிடம் இருக்குது, அழகான கனிவர்கள் இருக்குது, உங்க கிட்டையே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எது நிலை பெறுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் குறுக்க நிக்குது, அடுத்த வீட்டோட மரம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர்கிட்ட வாங்கறதுக்கு கூட வசதி இல்லை, அவர்கிட்ட கேட்டு கொடுத்தா அது எனக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு, அது என் வீட்டோட சேர்த்து நான் வச்சுப்பேன், கேட்டு கொடுங்க அப்படின்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீ இந்த மரத்தை இங்க ஒண்ணு கொடுத்தா அல்லாஹ் வந்து உனக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தை கொடுப்பான் அப்படின்னு. அத சொன்ன உடனேயே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அத இன்னொருத்தர் பாக்குறாரு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கேட்கறாங்க, யார சொல்லலாம், இந்த மரத்துக்கு ஈடாக நான் எதை கொடுத்தா எனக்கு சொர்க்கத்துல அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்கறாங்க. கிடைக்கும்ன்றாங்க. அந்த நபரை போய் சந்திச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, கிட்டத்தட்ட 600 மரங்கள் கொண்ட பேரித்த தோட்டத்தை அவருக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கறாங்க. என் மரத்தை எடுத்துக்கோ, அவருக்கு அந்த மரத்தை கொடுத்துக்கணும். உடனே அவரு பெரிய அமௌண்ட்ல ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. வாங்கின உடனே அத போய் அவர் மனைவி கிட்ட போய் சொல்றாரு. இப்படிதான் ஒரு குடும்பம் இருக்கணும். அவர் மனைவி கிட்ட போய் சொல்றாரு, அவரு என்னன்னு, நான் இந்த தோட்டத்தை இந்த மரத்திற்காக கொடுத்துட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக சொர்க்கத்துல நமக்கு மரம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப அவங்க மனைவி என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க லாபகரமான வியாபாரத்தை செஞ்சுட்டீங்க இந்த உலகத்துல அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை விட மிக சந்தோஷம், என்ன எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு சொர்க்கத்துல இன்னும் மரங்கள்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்னு சொன்னா, அப்ப நாம என்ன நினைக்கிறோம், முன் வரணும். ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நாமளும் சில இடத்துல போவோம், ஒருத்தர் கிட்ட 500 ரூபாய் கிடைக்கணும் கொஞ்சம் இருப்போம், தூரம் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன வசூலுக்கு வந்து நீங்க என்ன அப்படிங்க 1000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் அப்படிங்க அப்படின்னு அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியுது, சொர்க்கத்தினுடைய வெயிட் தெரியுது. தங்கத்தின் மதிப்பு நமக்கு தெரிந்தது என்றால் அதை கீழே போட நமக்கு மனசு வருமா, வராது. அது மாதிரி மறுமையினுடைய மதிப்பை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் மறுமைக்குண்டான வழி. அப்பேற்பட்ட மறுமை வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்வதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.